நகர் தொகுதியில் வெற்றி யாருக்கு? சென்னை என்றாலே உடனே நினைவுக்கு வர ஒரு இடம் தீநகர். தீநகர் எனப்படும் இந்த தியாகராய நகர் சென்னை மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் இருக்கு. இந்த தொகுதி சென்னை மாநகரின் இதய பகுதியாகவும் முக்கிய வணிக மையமாகவும் இருக்கு. கோடம்பாக்கம், மேற்கு மாம்பலம், அசோக் நகர், கே நகர், எம்ஜிஆர் நகர், வடபழனியின் முக்கிய பகுதிகளை இந்த தொகுதி உள்ளடக்கி இருக்கு. முதன்மையான வணிக மையமாகவும் மக்கள் நெருக்கம் மிகுந்த குடியிருப்பு பகுதியாகவும் இருக்கு தீநகர். பிரதானமான பிரபலமான பல கடைகள் ரங்கநாதன் தெரு, சிவா விஷ்ணு கோவில், பனகல் பார்க், பாண்டி பஜார், வெங்கட் நாராயணா சாலை என முக்கிய அடையாளங்கள் இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாம தீநகர் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நாடார், முதலியார், நாயுடு, வன்னியர், பிராமணர், தலித்கள்னு அனைத்து சமூக மக்களும் வசிக்கின்றனர். இந்த தொகுதியில ஆண் வாக்காளர்கள் 74,682 பேர், பெண் வாக்காளர்கள் 80,228 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 33 பேர்னு மொத்தமா 1,54,943 வாக்காளர்கள் இருக்காங்க. எப்பவும் பரபரப்பா காணப்படுற தீநகர் மெயினான பிரச்சனைகள்னு பார்த்தா போக்குவரத்து நெரிசல் தான். எத்தனை பாலங்கள் கட்டினாலும் சரி போக்குவரத்து பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடு இல்லை. அது மாதிரி பேருந்துகள், மின்சார ரயில்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய தீநகர்ல தேவையான கழிப்பற வசதிகள் இல்லாதது, வாகனங்களுக்கு போதுமான பார்க்கிங் வசதி இல்லாதது, மழைக்காலத்துல சுரங்கப்பாதைகள்ல குளம் போல தண்ணீர் தேங்குறது, தினமும் டன் கணக்குல தேங்குற குப்பைகள், அதோட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இயங்குறதுனால உருவாகிற காற்று மாசுபாடுன்னு பல்வேறு பிரச்சனைகளை இந்த தொகுதி மக்கள் சந்திச்சுட்டு வராங்க. கடந்த 1957 தொடங்கி இதுவரை நடைபெற்ற 15 தேர்தல்ல அதிகபட்சமா திமுக 6 முறையும், அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. கடந்த 2021 தேர்தலை பார்த்தா திமுக வேட்பாளராக மறைந்த ஜே அன்பழகனின் சகோதரர் ஜே கருணாநிதி வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். அந்த தேர்தல்ல அவரு 56,035 வாக்குகள் பெற்றாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தீநகர் சத்யா 55,898 வாக்குகள் பெற்றாரு. ஆக வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்துல மட்டுமே ஜே கருணாநிதி வெற்றி பெற்றார். ஆனா இந்த தேர்தல்ல அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு ஜே அன்பழகனின் மகன் ராஜா அன்பழகனுக்கு போட்டியிட சீட் கொடுத்திருக்காங்க. அதிமுக சார்பில் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த தீநகர் சத்யா, நாம் தமிழர் சார்பில் அனுஷா விஜயகுமார், தாவேகா சார்பில் என் ஆனந்த் ஆகியோர் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியில திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுமே சமபலத்தோட இருப்பதாகவே அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. அதனால கடந்த முறை நூலிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்த சத்யா கூட்டணி கட்சிகளோட பலத்தால இந்த முறை வெற்றி பெற்று விடலான்னு கணக்கு போடுறாரு. அதே நேரத்துல புதிய வரவான தாவேகா வேட்பாளர் என் ஆனந்த் எந்த கட்சியின் வாக்குகளை பிரிக்கிறாருன்றத பொறுத்தே வெற்றியை தீர்மானிக்க முடியும்னு சொல்றாங்க. எனவே இந்த தடவையும் திமுக, அதிமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும். ஆனா எந்த கட்சி வென்றாலும் வாக்கு வித்தியாசம் மிகவும் சொற்பமாகவே இருக்கும்னு கணிக்கப்படுது. சூழல் இப்படி இருக்கிறதால வெற்றியை தம் வசமாக்க 2 கட்சியுமே தீயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க.